ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் ஐப்பசி மாத பலன்களை நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு எதை மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, கிரகங்களின் அமைவுகள் எப்படி இருக்குது அப்படின்றது முன்பாக சிம்ம ராசியை பற்றி ஒரு சில கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துருவோம். சிம்மம் அப்படின்னாவே தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற நவகிரகத்திலேயே தலையான ஒரு கிரகம் எதுனாக்கா சூரிய பகவான் தான். அப்போ சூரியனை சுற்றி தான் அனைத்து கிரகங்களும் நம்ம ஒளிவட்டத்தில் வந்துட்டுருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சூரியனோட அமைப்பில் பிறந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் எப்பொழுதுமே தலைமை பண்பு முக்கிய ஒரு நபர்களாக இருப்பாங்க, ஆளுமை திறன் பெற்ற நபர்களாக இருப்பாங்க, அதிகம் நிறைய கற்றறிந்த ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவாங்க, யாரையும் சோதிக்காமல் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போட்டி பொறாமைகள் வாழ்க்கையில் நிறைந்த நபர்களாக தான் இருப்பாங்க. எதிரிகள் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள்லாம் வெல்லக்கூடிய அளவுகளுக்கு தகுதி பெற்ற ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட செயல்கள் எண்ணங்கள்னாலேயே மற்றவரை பகைவரையும் எதிரியையும் தன் நண்பராக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நபர்கள்லாம் இந்த சிம்மராசி நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் என்னன்னாக்கா முன்கோபம் கொஞ்சம் அதிகம். இந்த முன்கோபத்தினால நிறைய நண்பர்களை கொஞ்சம் விட்டுற மாதிரியான விதிகள் உருவாகும். ஆனால் இந்த சிம்மராசி என்பவர்களோட வாழ்க்கையில் தான் கடந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 வருட காலமாகவே போதாத நேர காலகட்டம்னு சொல்லணுன்ற விதி. இவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். கடந்த ஒரு 6-7 வருட காலமாகவே என்ன சார் இந்த சிம்மராசிக்கு என்ன ஏதாவது பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கா, சனி பகவான் 7 சனி இது மாதிரி எதுவும் நடந்துகிட்ருக்கா அப்படின்னாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன காரணம், எல்லா விஷயத்துலையும் இவங்க ரொம்ப தடைபட்டுருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் தடைகளாக இருக்குது. மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானங்க. இந்த 2 இடங்களும் எதுவும் அசுபகிரகனால பெரிய லெவலில் சூழப்பட்டிருந்தது அப்படின்னாக்கா அதோட காரத்துவம் கெட்டு போகும். அப்போ 2018ஆம் ஆண்டு கேதுவோட பிடியில் இவங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போனது. அப்போ பூர்வ புண்ணியம் கெட்டுப்போன காலகட்டத்திலேருந்தே குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரி தொன்று தொட்டு பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும்னு பார்த்தா அப்படி தொன்று தொட்டு இழுத்துட்டு இருக்க மாதிரியான விதிக்குங்க. என்னடா எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நல்லது தானே செஞ்சிட்ருக்கோம், நல்லது செய்தவங்களாம் நமக்கு தீங்கு செய்கிற மாதிரி விதி அமைதின்ற மாதிரி ஒரு கலக்கத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. இதுக்கு காரணம் முன்ஜென்ம கருமாவின் தொடர்புகள். ஓகே, இந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தான் சார் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வெகு நாட்களாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சு. அது இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றங்கள் நிகழ்றதை பார்க்க முடியுங்க. அப்போ இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்று தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அப்போ உங்கள் லக்னத்துக்கு பார்த்தீங்க உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5-8ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் தனக்கு 12ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் அந்த 12ஆம் இடத்துலேருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய யோகங்களும் அது 12ஆம் இடத்துல அந்த கிரகம் உச்சபலம் பெறதை பார்க்க முடியுதுங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நவகிரகங்கள்லேயே ஒரு சுபகிரகம் எது அப்படின்னாக்கா அது குரு பகவானாக சொல்லலாம். அது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் முதல் தரமான யோகாதிபதி. அவர் தனக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டத்தை சந்திக்க போகிறீங்க. எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்குவதற்கும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணுவதற்குமான ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடமும் புனிதமடைய போகுது, அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் புனிதமடைய போகுதுன்றது தான் அர்த்தம். அப்போ இந்த குரு பகவான் தனக்கு 12ஆம் இடமான பஞ்சனை சுகம் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் ஒளிவட்டத்தில் இருக்கனால
வெகு நாட்டில் கணவன் மனைவி உறவுகள் பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேருவதற்கான காலகட்டங்களும், கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, டைவர்ஸ் கேஸில் கூட போட்டு நின்றுட்டீங்கன்னாக்கா, இந்த நூலில் இல்லை சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோன்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுறதுக்கான காலகட்டம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே தொடர ஆரம்பிக்குது. அதனால் இதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் தனக்கு 12ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கனால உங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சிறப்புடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட மனநிலைமையானது ஒரு தெளிவான சிந்தை உள்ள மனநிலைமையாக இருக்கிறது பார்க்க முடியுது. 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கறனால இந்த நேர காலங்களில் சிம்மராசி என்பவர்கள் பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் ஏதாவது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா வாங்கிடுங்க. அதே போல் வீடுமனை வாசல் வீடுமனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் தொடங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு, முயற்சி எடுங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம். அதே நேரத்தில் இது உத்தியோகத்தையும் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ ருணம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் செஞ்சிருந்தால் உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து மீண்டு வருவீங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து பெரிய லெவலில் லாக் ஆகிருக்குன்னா அந்த கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. அதே போல் 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய இடங்க. சார் நான் உழைக்காமல் இல்லை, சம்பாதிக்காமல் இல்லை, ஆனால் என்னோடய தொழிலில் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் என்னால் சந்திக்க முடியல சார், நல்லா தான் என்னோடய தொழில் போயிட்டு இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு இதில் இறக்கமாகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது பூமி பூஜை போட்டு ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்தின் மூலமாக அதிகப்படியான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. அப்போ வெகு நாட்களாக நான் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் சார், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஆனால் வேலைவாய்ப்பு மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு திடீர்னு அழைப்பிதழ்கள் அரசாங்கத்தினால ஒரு ஆதாயங்கள் பெற்று அரசு உத்தியோகத்தில் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகளுக்கு அழைப்பிதழ் வரத்துக்கான வாய்ப்புகளும் மிக விரைவான காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எதிராளிகளை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம் அப்படின்னால எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுவதற்கான காலகட்டங்களாக இருக்குது. பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டங்கள். அடுத்தது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இது மிக 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 ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டங்கள். ஏன்னா உங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அஷ்டமச்சனியும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அஷ்டமச்சனி நடந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தாலே அந்த அஷ்டம தோஷங்களானது நிவர்த்தி அடைகின்றது ஒரு விதி. அப்போ சிம்மராசிக்கு 8இல் சனி இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வைப்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். வண்டிவான தடைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. பிரச்சனைக்குரிய ஒரு சில காரியங்கள் உங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்குன்ட்டு விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்கள் யோகாதிபதியான குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமும் வருது. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி என்று சனி பிரதோஷம் வருது. அன்றைய காலகட்டத்தில் சனி பகவானுக்கு பிரதோஷம் வர்றதுனால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பாலும் ஒரு முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாயின் பலன்களை கொஞ்சம் குறைத்து கொள்றதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசியிலேயே கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராசியில் கேது பகவான் இருக்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தருன்றிருக்கீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தெய்வீக எண்ணங்கள் தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தெய்வீக ஸ்தலங்களுக்கு அதிகமாக நீங்கள் போயிட்டு வர்றதுக்கும் தெய்வ காரியங்களுக்கு முன்னிருந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் உதயமாகும். வாய்ப்பு கிடைச்சால் இந்த மாத காலகட்டத்தில் தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றிருக்கீங்க. அதே போல் முன்ஜென்ம கருமாக்கின் பலன்களை நிவர்த்தி அடையணும்னா சிம்மராசி அன்பர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து ராசிக்காரர்களுமே மேக்சிமம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது அன்னா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிவபெருமானுக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி அந்த சாப்பாட்டுக்காக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கையானது கரும தோஷங்கள் நீங்கி எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்படைகிறதுக்கான ஒரு காலகட்டங்களும் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. அப்போ இது எல்லாமே எட்டி பார்க்கும்போது வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று புதன்கிழமை என்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி வர இருக்குது. அன்றைக்கி அன்னாபிஷேகம் வர்றதுனால நவம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒரு அன்னாபிஷேகம் செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அன்னாபிஷேகத்துக்கு
5 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா தோஷங்கள் குறைகின்ற விதிங்க. அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் இருக்கே சார், இதை ஏதாவது கட்டுக்குள் வைக்க முடியுமானாக்கா, கட்டுக்குள் வைக்கக்கூடிய அளவுகளில் தான் இந்த குரு பகவான் இப்போதைக்கு உட்காந்துருக்கார். அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா, சனி பிரதோஷத்தன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி என்று சனி பிரதோஷம் வருது. அன்றைய காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உகந்தமான பிரதோஷ காலகட்டத்தில் 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த தோஷங்கள் விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னாபிஷேகம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வர இருக்கனால அன்றைய காலகட்டத்தில் அன்னாபிஷேகத்துக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த தோஷங்கள் கர்ம தோஷங்கள் விலகி எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.